போட்டியில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பரிசு பொருட்கள் வழங்க முற்பட்ட பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், எம்புதூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலாகவே நிறைய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. மாடு முட்டி இருவர் பலியாகி இருக்கின்ற தகவல்களையும் நாம் வழங்கியிருந்தோம். தற்போது அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. மோதல் ஏற்பட்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்கள். கணேஷ், பாத்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இந்த எம்புதூர் ஜல்லிக்கட்டானது காலை முதல் இன்றும் பிற்பகல் 3:30 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது. 520 காளைகள் பதிவு செய்யப்பட்டதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் நேரத்தின் அருமை கருதி அவிழ்த்து விடப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் சுழற்சி முறையில் காளைகளை அடக்கினார்கள். இவர்களுக்கான பரிசுகள், பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக கார், சிறந்த மாடுபிடி கார், இருசக்கர வாகனம், அதுமல்லாது 10 நபர்களுக்கு சிங்கப்பூர் பயணம் செய்வதற்கான விமான டிக்கெட் என்று உள்ளிட்ட பல பரிசுகள். இதில் பரிசுகளை கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் காரணத்தினாலே அவர்கள் டோக்கன் ஒன்றை, வெற்றி பெறுவதற்கு டோக்கன் என்ற முறையில் வழங்கினார்கள். அது தனியாக உங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்ற பின்பு அவர்களும் காத்திருந்து அந்த பரிசு பொருளை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் விழா கமிட்டியினர் எந்த ஒரு பதிலும், முழுமையான பதிலும் இவர்களுக்கு தரவில்லை. தொடர்ச்சியாக அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் அல்லாது அந்த காளை உரிமையாளர் ஒரு தரப்பினர் அங்கு லாரியில் வைக்கப்பட்டிருந்த அந்த பீரோவை எடுத்து செல்ல முற்பட்டனர். உடனடியாக விழா கமிட்டியை சேர்ந்தவர்கள் அவர்களே கைகள் மற்றும் கட்டைகளால் தாக்கி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். காவல்துறையும் அவர்களை அப்புறப்படுத்தி அந்த பீரோவை சில பேர் எடுத்து சென்றார்கள். அவர்களையும் அங்கிருந்து